மக்களே, சிக்கனை மட்டனை விரும்புவாங்க. ஆனால் உரப்புனால சாப்பிட முடியாது. அப்படிப்பட்டவங்க முதல்ல இஞ்சி போட்டு தட்டி முதல்ல வேக போட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழம், மிளகாய் போடுங்க. அது நல்லா கொதித்து வெந்த உடனே கறிமாசத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், தேங்காயும் சின்ன வெங்காயமும் நம்ம அரைச்சி இதில் விடணும். கறி நல்லா வெந்த பிறகு தான் இது செய்யணும். தேங்காய் வெங்காயம் அரைச்சி விட்டுருங்க. அரைச்சி விட்டுட்டு நல்லா கொதித்த உடனே ஒரு தாளசம் கொடுக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் இதை ஒரு தாளசம் கொடுத்துடணும். இது உரைக்காது. ஏன்னா நம்ம மிளகாய் போட்டிருக்கோம், இஞ்சி பூடு போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க. அதனால் இது உரைக்காது. கூசாமல் எல்லோரும் ஊற்றி சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப விரும்புவாங்க. சிக்கன் மட்டன் விரும்புகிறவங்க பெரும்பாலும் இதை ஒரு மாதிரி தவிர்க்கிறதுக்கு காரணம் இந்த உரப்பு தான் பாருங்கள். இனிமேல் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த உரப்பு இருக்காது பாருங்கள். எல்லோரும் தாராளமாக கூசாமல் ஊற்றி சாப்பிடலாம். இந்த மாதிரி செஞ்சுங்க மக்களே. சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள்,